இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வேத வசனம் எண்ணாகமம் 16வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 16:41வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்களே என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதில் மேல் தூப வர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவாக நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோரசின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான். என்னுடைய பிள்ளைகளை, முக்கியமான ஒரு வேத பகுதி. இன்றைக்கு வாதையை நிறுத்தின ஆரோன் என்ற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, அதாவது நீங்கள் எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயுடைய தலைமையில் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் பிரயாணப்பட்டு வருகிறாங்க பல லட்சம் மக்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சபை என்று வர்ணிக்கிறான். வந்து கொண்டிருக்கும் போது பாருங்க, திடீர்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எண்ணாகமம் 16 அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கும்போது தெரியும் பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாராகிய நாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்கிற கர்த்தருடைய இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப மோசேயுடைய தலைமையிலே சபை நடத்தப்பட்டு வருகிறது. திடீர்னு கோராகன்னு ஒருத்தன் எழும்புறான். அந்த கூட்டத்தில் எழும்பி பிரபலமான 250 பேரை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறான். அந்த திருச்சபைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்த சங்கத்துக்கு என மோசே சில தலைவர்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருந்தான். இதை 250 பேரை தனக்கு சாதகமாக்கி கொண்டு மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் சபைக்கு மேலாய் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். ஜனங்கள் எல்லாம் மோசே ஜனங்களை கடிந்து கொண்டு நடத்துகிறான், குற்றங்களை சுட்டி காட்டுகிறான். இப்பொழுது எழும்பி இவர்கள் நிற்கும் பொழுது பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய கோபம் இந்த கோராக கூட்டத்தின் மேல் வருகிறது. கோராகோடு இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தால், அந்த கோராக நின்ற இடத்தை, அவனுடைய கூட்டம் நின்ற இடத்தை பூமியை பிளந்து தேவன் பூமிக்குள்ளே அமைக்கி போட்டார். அது மட்டும் இந்த 250 பேரை தெரிந்து கொண்டான் அல்லவா இவன். இந்த 250 பேரும் கர்த்தருக்கு தூபம் காட்டுவதற்கு நிற்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற அந்த பொறுப்பை ஆண்டவர் ஆரோனுக்கு கொடுத்திருந்தார், ஆரோன் குடும்பத்தாருக்கு கொடுத்திருந்தார். இவர்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கென்று பணி செய்வதற்கென்று சிலர் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். தேவனுக்கு எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது, எல்லாரும் தேவனுக்கு பலி செலுத்த முடியாது, எல்லாரும் பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது.
அது சிலருக்கு ஆண்டவர் அந்த ஆசாரியர்களாய், லேவியராய், ஆரோன் கோத்திரத்தராய் தெரிந்து கொள்வதுதான் இருக்க முடியும். இப்ப அதே போல இங்கே ஆண்டவர் தெரிந்து கொண்ட மோசே, ஆரோன் இந்த பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்போது கோராகுக்கு பொறாமை வந்த பொழுது, பிரச்சனை வந்த பொழுது பூமியை பிளந்து அவன் குடும்பமே அழிந்து போகிறார். இப்ப இந்த 250 பேரும் அங்கே தூபம் காட்டுவதற்கு பலி செலுத்த நின்றவர்கள் மேல் அக்கினி பட்சிக்கிறது. திடீரென்று அக்கினி வந்து இறங்குகிறது. ஓடி பார்க்கிறாங்க, ஓட முடியல. அவங்க எல்லாம் மரிச்சு போகிறாங்க. அவங்க தூபம் காட்டுவதற்கு வைத்திருந்த கலசத்தை அப்படியே போட்டு விட்டு ஓடுகிறாங்க. எல்லாம் போயிட்டாங்க. அக்கினியினால இவங்க கையில் இருந்த அந்த பாத்திரம், தூப கலசம் பரிசுத்தமாகிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, இவர்கள் எனக்கு விரோதமாய் தூபம் காட்ட வந்தாங்க. இனி இந்த அதாவது தூப கலச பாத்திரம் இருக்கக்கூடாது. ஒன்னு செய், இதை என்ன செய், தகடாய் அடித்து என்னுடைய பலிபீடத்தை மூடி போடுன்னு சொன்னார். அதாவது இனி இப்படி எதிராக யாரும் எனக்கு பலி செலுத்த வரக்கூடாது. அதை ஒன்று தகடாய் மாற்றி பலிபீடத்தை மூடுகிற தகடாக மாற்றி விடு என்று சொன்னார். இதை செய்த பொழுது மீண்டும் அங்க பிரச்சனை. ஒரு நல்ல கவனமா கேளுங்க. இப்போ ஏற்கனவே கோராகு கூட்டம் அழிந்தது. கோராகுக்கு ஆதரவாய் நின்ற 250 அங்கே பலி செலுத்த தூபம் காட்ட வந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னும் ஒரு கூட்டம் தகடா மாத்திரம், நாங்க தூப பாத்திரத்தை எடுத்து தகடா அடிச்சு அதை பலிபீடத்தை அப்படி மூடின உடனே இப்ப கூட இன்னும் ஒரு கோஷ்டி, நீங்க அதாவது என்ன செய்தீங்கன்னா ஜனங்கள் அழித்து போட்டீர்கள். அதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த என்னாகமம் 16வது அதிகாரத்திலே 41வது வசனத்திலே, மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்களே. ஆண்டவர் அடிச்சாரு. ஒரு கூட்டம் பூமிக்குள்ள விழுங்கி போச்சுது, ஒரு கூட்டம் அக்னியினால பட்சித்து போகுது. ஆனா இப்ப தகடையும் அவங்க அந்த தூப கலசத்தை எடுத்து தகடா அடிச்சு மாத்தியாச்சு. இப்ப அவங்க கூட இவங்க கூட நிக்கிற இன்னும் ஒரு குறிப்பு சொல்றாங்க, அதாவது நீங்க இந்த ஜனங்களை எல்லாம் கொன்னுட்டீங்களே, மோசே, ஆரோனே, நீங்க தானே காரங்களை செத்து போறதுக்கு. இப்ப மீண்டும் ஆண்டவர் கோபம் வருது. கோபம் வரும்போது இந்த ஜனங்கள் மேல் அக்கினி அனுப்புகிறார். அக்கினி பட்சிக்கிறது. பாருங்க, அக்கினி பட்சிக்கிறது. ஏன்னா மோசே ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவ சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போது மோசே சொல்லுகிற ஆரோனை பார்த்து, நீ தூப கலசத்தை எடுத்துட்டு போய் அதாவது என்ன செய், ஆண்டவருக்கு தூபத்தை காட்டு, அவருடைய கோபத்தை மாற்ற. வாதை புறப்பட்டு விட்டது. நம்ம பழைய காலத்தில் வாதை அடிச்சு, வாதைன்னா தேவ கோபாக்கினில் வருகிற ஒரு தண்டனை தான் வாதை. அப்ப வாதை புறப்பட்டாச்சு, நீ ஓடி போன்னு சொன்ன ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிற மக்களுக்கு நடுவாக நின்று தேவனுக்கு தூபம் காட்ட அந்த பாவ நிவர்த்தி செய்தான். அவர்கள் செய்த அந்த பொல்லாப்பை மன்னிக்கும்படியாக அந்த காரியத்தை செய்த பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இங்க நல்ல பாருங்க, அந்த ஆண்டவருடைய கோபத்தினால் புறப்பட்ட வாதையை நிறுத்துவதற்கு ஒரு மனிதன் அங்கே நின்றான், ஆரோன். அவன் போய் அங்கே அந்த தூபத்தை காட்டினவுடன், பலி செலுத்தினவுடன், பாவ நிவர்த்தி செய்த ஆண்டவருடைய கோபம் மாற்றப்பட்டு உடனே அங்கே என்ன செய்தது, அந்த வாதம் நிறுத்தப்படலாம். இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிருப்பார்கள். இந்த தேசத்திலே இப்படி வாதையை நிறுத்துகிற ஆரோருங்கள் தேவை. வாதை எதனால் வருகிறது? 3 காரியத்தை சுருக்கமாய் சுட்டி காட்ட போகிறேன். முதலாவது இங்க பாத்தீங்கன்னா என்னாகமம் 14வது அதிகாரம் 36 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14 36 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி, அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி, சபையார் எல்லாரும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். கர்த்தருடைய சந்நிதியில வாதையில செத்த செய்தி கொண்டு வந்தாங்க. போய் பார்த்துட்டு வர சொன்ன, போய் பார்த்துட்டு வாடே, அங்க எப்படி கூட்டம் நடத்துறதுக்கு கிரவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குமா பார்த்துட்டு வா. பாஸ்டர், அங்க போய் ஒண்ணுமே செய்ய முடியாது, செய்யலாம், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படின்னு ஒரு துர்ச்செய்தி கொண்டு வந்துடலாம். அதனால எப்பா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலாமா, அந்த பிளாட் நமக்கு வாங்கலாமா, போய் பார்த்துட்டு வாங்க. விசுவாசத்துல ஜெபத்தோடு போன நமக்கு நல்ல செய்தி முடியும், அதுல செய்யலாம். ஆனா ஏனோ தானோட போய் துர்ச்செய்தி கொண்டு வந்துட்டு அங்க பாருங்க, அது என்ன துர்ச்செய்தி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி பேசியிருக்காங்க பாருங்க. அந்த என்னாகமம் 13வது அதிகாரத்திலே 30லிருந்து சில வசனங்களை வாசிப்போம். என்ன துர்ச்செய்தி எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, அவனோடு கூட இந்த யோசுவாவும் காலேபும் கூட போய் வந்த மனிதர்களோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. என்ன சொல்றாங்க? நம்ம போய் எதிர்க்க
முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாம் அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பாருங்க, ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டு போகிற கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா 2 பேர் வந்து சொல்றாங்க நல்ல தேசம் போவோம், அங்க இருக்கிறவங்க பத்தி கவலை இல்லைன்னு சொல்லாங்க. கூட போன மற்றவங்க வந்து சொல்றான் துர்ச்செய்தி சொல்றான், போக முடியாது, அவங்க இருக்கிற ராட்சசன் அவன்கிட்ட எடுத்து நிற்க முடியாது. அங்க வந்து அப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்காம மோசே விடுவாங்களா? ஏற்கனவே மோசே கானானுக்கு கொண்டு வரான் விடுவாங்களா? இப்ப இங்க நம்ம சபை இருக்குது, நான் உங்களை பார்த்து சொல்றேன் நம்ம தேசம் ஆசீர்வாதமா எடுத்து போறோம், நீங்க நல்லா உயர்ந்திருக்க போறீங்க, பரலத்துக்கு போறானு ஒரு கூட்டம் எழுப்பி சொல்லுது, அவன் வேற வேலை அங்க போறது ரொம்ப கஷ்டம், போய் ஒன்றும் சேர மாட்டேன்னு சொல்லும் போது நீங்க என்ன விடுவீங்களா? என்ன பண்ணுங்க? எல்லாரும் சேர்ந்து எனக்கு உரமா பேசுங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க உருவாக்க துர்ச்செய்தியை பரப்புனாங்க. இந்த துர்ச்செய்தியை பரப்புனவங்க வாதரை சத்தாங்க. நல்லா பாருங்க, துர்ச்செய்தியை பரப்புற மக்களுக்கு வாதம் வரும். அலையா ஒரு சபையை குறித்தோ ஒரு ஊழியத்தை குறித்தோ ஒரு குடும்பத்தை குறித்தோ சிலருக்கு அதான் வேலை. நல்ல செய்தி சொல்லதே தெரியாது, நற்செய்தி நிறைய இருக்குது. அதாவது எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்துல 2 குஷ்டரோகிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நற்செய்தி சொன்னாங்க. அதாவது ராஜாவுடைய அந்த எதிரிகள் ராணுவ வீரர்கள்லாம் விட்டு சென்ற அந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கிறது, வந்து சுதந்திரிப்போம் என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். நற்செய்தி தன்னுடைய எலும்புகளை புஷ்டி உள்ளதாக மாற்றுமா தேவன். ஆனால் நிறைய பேர் துர்ச்செய்தி நல்லதை சொல்லது கிடையாது. எப்போதுமே மனிதர்கள் பயப்படுற அளவுக்கும் தெய்வத்தை விட்டு தூரமாகி போகிற அளவுக்கும் தவறான வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருக்கிற, அவிவிசுவாசமான வார்த்தைகளையே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இப்படி துர்ச்செய்தியை பரம்ப செய்கிற குடும்பங்கள் தேவனால் கனப்படுத்தப்பட முடியாது. எப்பொழுதும் அந்த குடும்பங்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்ப. ஆகையால் தயவு செய்து திருச்சபையராக நீங்கள் எந்த துர்ச்செய்தியை பரப்பாமல் உண்மையான செய்தியை, நல்ல செய்தியை அறிவியுங்கள். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. 2வதாக பாருங்கள் எதனால் வாதை வருகிறது. என்னாகமம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகமம் 11:33 வசனத்தை வாசிக்க கேட்போம். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா காத்துல காடையை கொண்டு வந்தாரு, நல்லா பிடிச்சி அவிப்பு உப்பம் முளவும் நல்ல முளவும் தள்ளி போட்டு வெளுத்துள்ளியும் போட்டு எண்ணெய் ஊத்துனது. ஒரு ஆள் தேங்காய் அரைச்சிருப்பாங்க, ஒரு ஆள் தேங்காய் அரைச்சாத ஒரு ஆள் ஃப்ரை பண்ணிருப்போம். ஒரே காடை தான் கடிச்சு பல்லு கடலை இருக்குதா. அழகா சொல்லியிருக்கு பாருங்க, எப்படி இருக்குதா வசனம். தங்கள் பற்கள் நடுவிலே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே. இறைச்சியை கொடுத்துட்டு கொல்லியாரு பாருங்களேன். சிலர் இது ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணியை வாயில ஊத்திட்டு கலத்தா இருப்பாங்க, பாத்துறீங்களா? அதே மாதிரி கொல்றாரு. நல்லா புரியுங்க. ஏன் அப்படி செய்யறா தெரியுமா? ஏன் செய்தார் தெரியுமா? வாசித்து பாருங்க. என்னாகும் 11வது அதிகாரம் 4வது வசனத்தின் வாசிக்க கேட்போம். என்ன 4 வாசி கேட்போம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? என்ன கேட்கிறாங்க? வனாந்தரத்துல எகிப்துல அடிபட்டு சாவுறான். 50 கிலோ தான் எடுப்பான் தலையில, 100 கிலோ பிடிச்சு கொடுக்குறான் எகிப்தியன். 500 செங்கல் தான் அறுப்பான், 5000 செங்கல் அறுக்க சொல்லியான். இதை பார்த்தாங்க ஆண்டு இறங்குறா. செத்து போவானே இவனை கொண்டு வந்தா இவன் கேட்க வழியில இறைச்சி தராம போனதுன்னா, ஏய் வீடு பார்க்க இப்ப இறைச்சி உண்டா? சோறாவது கிடைக்கிறது போதாதா? கல்யாண வீட்டுல இறைச்சி உண்டா? இங்கே வாரம் சோறு கிடைக்காது. சோறே இல்லாம எத்தனை நாள் இருந்திருக்கும், சோறம் சாம்பாரம் இல்லாம.
இப்ப இறைச்சி இல்லாத போகாது பாட்டி. ஏன்னா காரணம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இவன் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு ஆண்டவர் கொண்டா, இவங்க செத்துறப்படாது நல்ல இடத்துக்கு கொண்டு போனா வழியில கேட்கிறான், இறைச்சியை கொடுக்கிறது யாரு? அடுத்து சொல்றாங்க பாருங்க, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெண்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. என்ன வாடிச்சு போச்சு? அங்க அடிபட்டதுன்னு நினைக்கல, சாப்பாடு குறைஞ்சோன்னா உள்ளம் வாடிச்சுதான். உள்ள வாடி போகிறது. வாசி இந்த மன்னாவை தவிர, மன்னாவை குறை சொல்றாங்க. நல்ல இந்த டெய்லி சாம்பாரம் சோறந்தான் சொல்றாங்க. இந்த மன்னாவை ஆண்டவர் வானத்தில் கொண்ட மன்னா அது எப்படி இருக்கா பாருங்க. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? இந்த மன்னாவை தவிர ஐயா டெய்லி இதுதான் தராங்க, இது தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லையே. மன்னா குறித்து ஆண்டு என்ன சொல்லாரு பாருங்க, வாசிங்க. அந்த மன்னா கொத்திமல்லி விதையும் மாத்திரமும், கொத்தமல்லி அளவு, அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. அது நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரத்தில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பாங்களாம். ஒண்ணு என்ன, இந்திரத்தில் அரைச்சோம், உரல்ல போட்டு இடிச்சு அத பானையில சமைப்பாங்க. அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அப்பமாகவும் சுடலாம். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது, மன்னாவும் அதன் மேல் விழும். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசல் என்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. புரிஞ்சுதா உங்களுக்கு? வழியில இந்த நலங்களை காண கொண்டு போற வழியில இப்ப நம்ம இப்ப சென்னை போறோம். சில நேரத்துல நாங்க மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் எல்லாம் ஊழித்து வழியில தண்ணி கூட கிடைக்காது கார்ல போனாலும். சரி அடுத்த கடை வரட்டு, கார் போட்டேன்னு சொல்லுவோம். மணி 2 ஆகும். அடுத்த பார்த்தா 3 மணி வரை கடையே வராது. 3 மணி ஒரு கடையில் போய் உட்காந்து சொல்லுவாங்க சாம்பாரம் சோரம் தான் இருக்குன்னு. அல்ல சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போய் சொல்லுவாங்க. பின்ன ஒரு ஜூஸ் குடிச்சுட்டு வருவோம். அப்படி வந்திருக்கேன் சொந்த கார்ல ஊழித்து போயிட்டு. சரி நாங்க இப்படி போற இடத்துல இப்படி இருக்கு நம்ம தள்ளிட்டு வந்தோம். இப்ப சென்னைக்கு போன வாரம் மீட்டிங் போனோம். நாங்க எனக்கு அங்க ஹோட்டல்ல ரூம் போட்டோம்னா ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதனால அந்த ஊர்ல இருந்த ஊர் தலைவர் நாட்டாமை, அவர் இப்பதான் ரசிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு வீட்டு மாடியில எனக்கு தங்குறதுக்கு ஒரு ஹால் ரூம் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அங்க என்ன ஆயிட்டு, நான் போன நேரத்துல ஏசி ஓடி இந்த ஏசி ஓடாம ஆகி போச்சு. மெட்ராஸ் என்ன குளிர் தெரியுமா, பயங்கர குளிர். இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ரூமுக்குள்ள போனா அவ்வளவுதான், ஃபேன் 5ல ஓடினா குளிர்ந்து வேர்த்து கொட்டுது. நைட்டு பார்த்தேன் அவங்க எல்லாம், பாஸ்டர் நாங்கள் ரூம் போடுறோம், அங்கே ஒரு ஊழியக்காரன் பார்க்க வந்தேன், நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் பாஸ்டர், அல்ல எங்கே நான் ரூம் போடுறோம். அப்போ எல்லாரும் சொன்னேன். நான் சொல்ல ஒன்றே இல்லை, நான் பார்த்தேன் நீங்கள் போனேன், யார் கூலர் கொண்டு வந்தாங்க நான் பார்த்தேன். நைட்டுக்கு 5 எல்லாரும் போன பிறகு அந்த காலை திறந்து விட்டு காலில் ஒரு பாயை எடுத்து விட்டு ஒரு தலையை எடுத்து விட்டு அப்படி தூங்கிட்டேன். காலையில் வந்து எல்லாரும் ஜன்னல் அங்கே எட்டி பார்க்கும்போது தரையில் காலில் படுத்துருக்கேன் பாருங்க. அதனால உடனே நான் எனக்கு இப்படி ஒரு ரூம் தந்துட்டீங்களோ, நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன் அப்படி இப்படி நான் போனா ஏவனாவது என்ன மதிப்பானா? அப்படி ஊழியர் வந்ததுனால தான் இவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரன் தலையில படுத்துட்டு போனான்னு கர்த்தர் நாம மகிமைப்பட்டது. கைகளை தட்டி அலையிலுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சில நேரத்துல இப்படிப்பட்ட காரியம் வரும், இப்படிப்பட்ட இன்சிடென்ட் வரும். ஆனா உடனே ஆண்டவர் இப்படி கை, அது சோதனையாக இருக்கும், அனுபவமாக இருக்கும். ஒரு வழிய நேரத்துல கொண்டு போறாரு. எப்போ ஒண்ணு மாதிரி இருக்காது. இந்த ஜனங்களை இதான் செய்யறாரு. ஏன்னா நல்ல இடத்துக்கு கொண்டு வர போறாரு, கானானுக்கு கொண்டு வர போறாரு, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஆனா அந்த வழியில வரும்போது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் வழியில கிடைக்கும். டூர் போகும்போது எல்லாம் கிடைக்குமா, பிக்னிக் போகும்போது எல்லாம் கிடைக்குமா, நடந்து போகும்போது நல்ல இடத்துல போறோம், கொஞ்ச நேரம் பொறுத்தா அங்க போய் குளிச்சு நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். வழியில எல்லாம் கிடைக்குமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதானே, கொஞ்சம் நாள் தானே பிரயாணம் இருக்க போகுது. ஆனா இங்க சொல்றாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த எண்ணெய் இந்த கொத்தமல்லி அளவு இருக்கு, இந்த மண்ணை திருந்து நாங்க சாப்பிட வயிற்று வலி வருதே. கோவம் வந்தது பாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்ன முடியாது நினைச்சா, காற்றை வீசினாரு, காடையை கொண்டு வந்தாரு, தின்ன கொடுத்துன்னு ஒற்ற அடி கொடுத்தா, செத்து போனா. அல்லேலூயா. முறுமுறுத்தீங்கன்னா தருவாரு, அங்க அடியும் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப கவனம் இருக்கு. அப்போ கர்த்தரை குறித்து அறியாமல், தேவனை மகிமைப்படுத்தாம, கடந்த காலங்களை எகிப்தை நினைத்து மேன்மைப்படுத்தி தேவனை குறை சொல்லி முறுமுறுத்த பொழுது தேவ கோபாக்கன் வந்து அங்கே வாதை வந்தது. கைகளை தட்டி அலையில சொல்ல சபையாரே,
உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சில வழியில கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் பாடு இருக்கும், தண்ணி குறைவு இருக்கும், சாப்பாடு குறைவு இருக்கும், வேலை குறைவு இருக்கும், பணக்குறை. ஆனா இது மாறும். இதை மாற்றுவதற்கு தான் தேவன் உங்களை ஒரு நல்ல பாதரிப்பை கொண்டு வர, சாபம் இல்லாத ஒரு சந்ததியாய் மாறுவதற்கு கொண்டு வருகிறார். வழியிலே கொஞ்சம் பிரச்சனை, உடனே திரும்பி பார்த்து அங்க நல்லா இருந்தாங்க பேசி கொண்டிருக்காத. அப்போது தேவ கோபாக்கினை உன்மேல் வருவதற்கு வாய்ப்புண்டு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இனி வாதம் எப்படி வருதுன்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். வாதம் எப்படி வருது? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனம், சில வசனங்களை வாசிக்க கேட்போம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராளை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார். பார்வனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரி பார்வனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் நொறுக்கியார். இவள் நிமித்தம் பார்வோனையும் அவன் வீட்டார் என்ன வாதித்தாரா? மகா வாதையால போட்டு அடிச்சு நொறுக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? அங்க ஆபிரகாமுடைய மனைவியை தொடுவதற்கு முயற்சித்த பார்வனுடைய குடும்பத்துக்குள் வாதை வந்தது. கைகளை தட்டி அலையில சிலர் வாதம் வருது காரணத்தை. அப்போ வாதம் வருதுன்னு சொல்லுவாங்க. வாதம் எதனால வருதான்? வாத துர்ச்செய்தி பரப்புற ஆளுக்கு வரும். கர்த்தருடைய செயல்களை மறந்து கொம்மட்டிக்காயும் கீரை நினைச்சிட்டு ஆண்டவருக்கு கொடுத்த மன்னாவை அசட்டை பண்ணிட்டு இருந்த வரும். அடுத்தவன் மனைவியை அழக கண்ட உடனே போய் விழுற கோஷ்டிகள் வாதம் வரும். படிக்க போற இடத்துல, ஸ்கூல்ல, கல்லூரியில, வேலைக்கு போற இடத்துல அழகா கண்ட உடனே மயங்கி உள்ள நினைச்ச ஆளுக்கு வாததான். கைகளை தட்டி அலையில அழகு மாய. அதனால சும்மா அதெல்லாம் நம்பி ஓடாதீங்க. அழகு மாய. ஆண்டு சொல்ல கர்த்தரால் பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். அழகெல்லாம் மாயை வீண். கைகளை தட்டி அலைய ஜலலுயா. கல்யாணத்துக்குன்னு பியூட்டி பார்லர் கொண்டு போய் அழகா பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து ஒரு குடம் தண்ணி அவனுக்கு மேலே அவளுக்கு மேலே ஊத்துனா வீடு ஃபுல்லா பெயிண்டா ஓடும். கைகளை தட்டி அலையில ஜலலுயா. இந்த பெயிண்ட் அடிப்பெல்லாம் நிக்காது. அழகான அன்பும் குணமும் தாழ்மை தான் நிற்கும். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப இருக்கட்டும். இப்ப இந்த வாதையை நிறுத்தினது ஆரோன். ஒரு பெரிய சப்ஜெக்ட், சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இந்த ஆரோனை கொண்டுதான் ஆண்டவர் அவன் போய் தூப கலசத்தை எடுத்து தூபம் போடும் பொழுது ஆண்டோடைய கோபம் மாறி முதல்ல வாதம் நிறுத்தப்படுது. இந்த வாத நிறுத்துவதற்கு ஆரோனை பயன்படுத்த. ஆரோனுடைய கேரக்டர் எப்படி இருந்தது? ஆரோன் எப்படி இருந்தா? இன்னைக்கு இந்த தேசத்துல ஜனங்கள் துர்ச்செய்தி பரப்புனால, கர்த்தருடைய செயல்களை மறந்து குறை சொல்லனால, அடுத்தவன் மனைவி இச்சித்து எடுக்கனால தேவன் வாதையை தேசத்தில் அனுப்பி அநேக குடும்பங்கள், அநேக இடங்கள், கிராமங்கள், பட்டணங்கள் அழிகிறது. இந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு சபையில் இருந்து ஆரோன்கள் எழுப்பப்படணும். தேசத்திலே தேவ சமூகத்தில் நின்று அழிவை தடுத்து நிறுத்துகிற ஆரோன்கள் வேண்டும். ஆனா அந்த ஆரோன்கள் எப்படி இருக்கணுமா? பைபிள் என்ன சொல்லுகிறது? யாத்திராகமம் 4:14 முதலாவது வாசிப்போம். யாத்திராகமம் 4:14 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். ஆரோன் எப்படிப்பட்டவன்? ஹலோ, ஆரோன் எப்படிப்பட்டவன்? நல்லா பேசுவான். கொஞ்சம் பேசணும். சிலர் உம்மா மாதிரி இருப்பாங்க, அம்மா மாதிரி. சிலரை சிரிக்க வைக்கவே 1 கிலோ மிட்டாய் வாங்கணும். ஒன்னும் வாதம் பேசுறது கிடையாது. ஒரு அன்பா பேசுறது, ஓரளவு பேசு. ஆரோன் நல்லா பேசுறவன். அதனாலதான் கத்துறவனை வாதை நிறுத்தவன். திறக்காதவன் ஊழிஞ்சிவுக்கு லாய்க்க கிடையாது. கைகளை தட்டி அலையா. நாவுனால்தான் பிசாசு அதட்டணும். பிசாசு அங்க நில்லு. இயேசுவின் நாமத்தை நல்ல தைரியமா பேசணும். பேசுறதுக்கு வாய் வேணும். அதனால ரொம்ப மௌனம் சாட்சி இருக்காத. அப்ப ஆரோன் நன்றாய் பேசுகிறான். அடுத்த என்ன செய்யறான் பாருங்க. அடுத்து எப்படிப்பட்டவன் பாருங்க. அதே வசனத்தை வாசி. 4:14. அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். யாரை சந்திக்க புறப்பட்ட? ஆரோனும் மோசேயும் சகோதரர்கள். இந்த ஆரோன் சகோதரனாகிய மோசேயை பார்க்க புறப்பட்டு வந்தான்.
நம்ம மூலம் வாதம் நிறுத்தப்படணும்னா நம்ம சகோதரனை போய் நம்ம பார்க்கணும். கைகளை தட்டி ஹலோ, கைகளை தட்டி ஹலோயா. அண்ணன் தம்பி இருந்தா அண்ணன் வந்து என்ன பார்க்கணும் இருக்கக்கூடாது. அது தம்பி தானே வந்து பண்ணு பெரிய கெட்டுவில் அலையக்கூடாது. நம்ம போய் அண்ணனை பார்க்கணும். அண்ணா நல்லா இருக்கீங்களா, தம்பி நல்லா இருக்கீங்களா, புரியுதா உங்களுக்கு? போய் பார்க்கணும். இந்த ஆரோன் தன் சகோதரனை பார்க்க வாரான். பார்க்க உங்க அண்ணன் தம்பியை பார்க்க போறீங்களா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவீங்க. சாயங்காலம் ஆஃபீஸ் வந்தோடனே பனியனை போட்டுக்கிட்டு என் நண்பன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பிள்ளை வாரம் 10ஆம் படிச்சது என் கூட்டுக்காரனை வீட்டுக்கு போயிட்டாரு. பிள்ளை வருவா, நாளைக்கு லீவு, நான் என் கூட்டுக்காரி வீட்டுக்கு போறேன். பார்த்து விடு கூட்டுக்காரி வீட்டுக்கு. கைகளை தட்டி அழிச்சலையா. கூட்டுக்காரி வீட்டுக்கு உன் பிள்ளை போனா நீயும் கூட போ. கைகளை தட்டி அழிச்சலையா. புரியுதா? தனியா விடாத, தனியா விடாத. தேவையில்ல விடாத. அவன் கூட்டுக்காரி வீட்டுக்கு போறாளா, கூட்டுக்காரனை வீட்டுக்கு போறாளா, எங்க போறான்னு தெரியாது. அதனால எல்லாம் நான் சொல்லல, ஓரளவுக்கு நீ வாட்ச் பண்ணு. தேவையில்லாம பள்ளிக்கூடம் இல்லாத, கல்லூரி இல்லாத, அங்கே உனக்கு சந்தேகம் வர அளவுக்கு நீ விடாத. மற்றபடி நம்பிக்கையை விட வேண்டாம் சொல்ல வரவில்லை. பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதாவது சகோதரனை பார்க்கணும் ஆசை இருக்கு. நிறைய பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு ஆசை இல்லை, அண்ணன் தம்பிட்ட பேசிட்டு இருக்குது ஆசை இல்லை, விசாரிக்க ஆசை. ஆனா அண்ணனை காட்டலும் அம்மையை காட்டலாம். அவன் நண்பன், அவன் தான் எனக்கு பெரியவன், அவன் தான் எனக்கு பெரியவன், அவனு தான் தேடி போறது. அப்படிப்பட்ட நல்லா இருக்க முடியாது. முதல்ல வீட்டுக்குள்ள நல்லா இரு. அண்ணன் தம்பியை தேடிப்போ, அண்ணன் தம்பிகிட்ட பழகு, அண்ணன் தம்பி கிட்ட விட்டு கொடு. அதுதான் உன் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. இன்னும் அங்க ஒரு கேரக்டர் இருந்து பாருங்க. அதே வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். உன்னை காணும் போது அவன் இருதயம். அது மட்டுமல்ல, ஆரோன் மோசையை கண்ட உடனே சந்தோஷமோ சந்தோஷம். சிலருக்கு அண்ணன் போய் பார்த்தோன்னா நான் போறேன் அந்தவ என்ன சந்தோஷம். ஒன்னா பிறந்திருக்க மாட்டேன்னு அப்பன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எனக்கு வந்துருப்பேன். இந்த பய வந்து எனக்கு பாகம் 2ஆ பிரியுது. சில குடும்பத்தில் அப்பா அம்மா சம்பாதிச்சு அடியும் சண்டையும் தான், வெட்டும் குத்தம். உன் சகோதரனை பார்க்கும்போது உன் உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும். கைகளை தட்டி அழிறு, மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கட்டும். அப்போதான் நீ வாதையை நிறுத்துவ. உன் சகோதரன்ட்ட அன்பு இல்லாம சந்தோஷம் இல்லாம வாத ஒன்ன நிறுத்திடும். கைகளை தட்டி. அதான் நிறைய அடிபடியது. இயேசுவின் நாமத்தில் பேய போனா தலையில ஒற்றை இடி, தலையிலிருந்து ஒரு வலி வந்து காலோடி இறங்கும். பாஸ்டர், ராத்திரி பிசாசுக்கு தான் ஜெபிச்சேன், பேயா என்ன அடிச்சுட்டான், அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. உங்க பேய விரட்டுறாரு. புரிஞ்சுதா? சங்கீதம் 133 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 133 1வது வசனத்தை வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. தேவ பிள்ளை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதுதான் அது பயங்கரமான சந்தோஷமான காரியம். அந்த அதிகாரத்துல அது ஆறுடைய சிரசில ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறதா. சகோதர சிநேகத்தை காப்பாற்றியுள்ள குறையில்லாத குடும்பம் கிடையாது. குறையில்லாத குடும்பம் இல்லை. குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி எடுங்கள். அப்படி நீங்கள் வாழும் பொழுது ஆரோனை போல தேசத்துக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற வாதையை கூட நீங்கள் நிறுத்தி தேசத்தையே வாழ வைப்பீர்கள். அப்படிப்பட்ட காரியம் உங்கள் வழியாய் நடக்கும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த ஆரோன் எப்படிப்பட்டவன்? யாத்திராகமம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். நீ வனாந்தரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். ஆண்டவர் சொன்னாரு, ஆரோன்ட்ட நீ போய் உன் சகோதரனை சந்தி, தேவ பருவத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான்னு. உடனே ஆரோன் புறப்பட்டு போய் அந்த மோசையை போய் முத்தம் செய்தான். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன். கைகளை தட்டி அலையில சொன்ன, உன் சகோதரனை சந்திக்க புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன. தேவ பர்வதத்தில் இருக்கிற தேவ சமூகத்தில் இருந்த அந்த தன் சகோதரன் ஆகிய மோசையை பார்ப்பதற்கு இவன் புறப்பட்டு போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதல். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனை தான் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாத்திராகமம் 28 வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க.
அதாவது அந்த மோசையை ஆண்டவர் சந்தித்த அந்த விவரங்களை, தரிசனங்களை, அந்த அழைப்பை எல்லாம் அவன் ஆரோனுக்கு விளக்குகிறான். கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனம் மோசேட்ட ஆண்டவர் அழைப்பை கொடுத்தவர் மோசே சொன்னா எனக்கு பேச தெரிய திக்குவாயின், அதுக்கு பதிலாக தான் ஆரோனை இழைக்கிறான், நல்ல பேசுகிறவன் ஆரோனை இணைத்தார். இப்போது மோசே இந்த தரிசனத்தை, ஆண்டவருடைய அழைப்பை இவனுக்கு புரிய வைத்த பொழுது இந்த ஆரோன் புரிந்து கொண்டு மோசையோடு கூட இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட்டான். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்கள். அப்படி என்றால் அழைப்பையும் தரிசனத்தையும் புரிந்து கொள்ளுகிறவன். ஒரு திருச்சபையில் இருக்கிற மக்கள் தன்னுடைய அழைப்பையும் தரிசனத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்புக்கும் தரிசனத்துக்கும் கீழ்ப்படி. என்னை எதற்கு திருச்சபைகளை கொண்டு வந்தார், என்னை எதற்காய் தேவன் அழைத்தார், என்னை எதற்காய் ரட்சித்தார், இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். ஏனோ தானோ என்று சபைக்கு வருகிறோம் போறோம் இருக்கக்கூடாது. நம்முடைய அழைப்பு என்ன, தரிசனம் என்ன, இந்த சபையிலே கர்த்தனை வைத்திருப்பதன் நோக்கம் என்ன என்கிறதை புரிந்து கொள்கிற தன்மை இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் 16:46-47 வாசிப்போம். என்னாகும் 16:46-47 வசனத்தை வாசிப்போம். மோசே ஆரோனை நோக்கி நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு எடுத்து போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது. வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். இங்க மோசே சொன்ன வார்த்தைக்கு ஆரோன் கீழ்ப்படுகிறான். கைகளை தட்டி அலையில சொல்லுவியா, எப்பா வாத ஆரம்பிச்சுட்டு ஓடிப்போ ஆரோனே, என் சகோதரனை தூபகாசத்தை எடுத்துட்டு ஓடிப்போ. உடனே கீழ்ப்படிந்தான். அப்போ ஒரு தரிசனம் பெற்ற தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். யாத்திராகமம் 17:12 அங்கே யோசுவாவை மோசே யுத்தத்துக்கு அனுப்பின பொழுது அவன் மலை உச்சியில் இருந்து கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் கைகள் அசந்து போகும்போது அங்கே யோசுவா தலைமையில் யுத்தம் செய்த அந்த படை தோல்வியை காண்கிறது. உடனே அங்கே ஆரோனும் ஊரும் போய் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அவனை உட்கார வைத்து கைகளை உயர்த்தி பிடித்தார்கள். அப்படி என்று சொன்னால் மோசையை தாங்கினவர்கள் தரிசனம் பெற்ற ஒரு தேவ மனிதனை, தரிசனம் பெற்ற ஒரு தலைவனை தாங்கி பிடிக்கிறவனாய் ஆரோன் இருந்தான். கைகளை தட்டி அலையிற சிலர் தாங்குகிறவனாய் இருந்தான். கைகள் அசந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது வந்து தாங்கி பிடித்தான். அதான் ஆரோனை வாதையை நிறுத்துறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். என்னாகும் 12:11 வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 12 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி என் ஆண்டவரே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். பாருங்க, ஆரோன் பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுகிறவன். மோசே விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் முறுமுறுத்த பொழுது அந்த மிரியாமுக்கு குஷ்டரோகி வியாதி வந்து விட்டது. உடனே ஆரோன் ஓடி வந்து மோசையை பார்த்து, ஆண்டவரே, நாங்க தெரியாம புத்தீரமா இதை செய்துட்டோம், எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி தன் குற்றத்தை உணர்கிறான். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில பிழைகளை உணரணும். நம்ம குற்றம் பண்ணினா அது ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு, நான் தப்பு செய்தது உண்மைதான், தவறு செய்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா அது அறிக்கையிடணும், அதை உணரணும். வேதம் சொல்லுது நீதிமொழி 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கப்படுவான். தன்னுடைய வாழ்க்கையிலே நாம் கோபப்பட்டு சிலர் வீட்டிலே பேசலாம், மனைவிட்டே பேசலாம், கணவன்கிட்டே பேசலாம், வேலைக்காரர்கிட்ட பேசலாம். உடனே தேவ சமூகத்தில் அது உணர்த்தப்படும் போது, ஆண்டவர் நான் இப்படி அவசரப்பட்டு இருக்கக்கூடாது, அவசரப்பட்டு பேசிட்டு இதை பண்ணிட்டு என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சில நேரத்தில் சிலர்கிட்ட ஒப்புற வேண்டிய சூழ்நிலை வந்தா, அவசரப்பட்டு பேசி பிரிய வந்திருந்தா, நான் தெரியாம பேசிட்டாக்கா, அண்ணா தெரியாம பேசிட்டேன், தம்பி பேசிட்டு என்ன மன்னிச்சு ஒப்புற வாங்குற ஒரு குணம் இருக்கணும். அவங்கள தான் ஆரோனை போல வாதையை நிறுத்த பயன்படுத்துவார். கைகளை தட்டி அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குணம் இல்லாத ஒரு மனுஷன் வாதையை நிறுத்த முடியாது, பிசாசை துரத்த முடியாது, உலகத்திலே ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஜெபிக்கலாம், நானும் ஜெபிக்கிறேனே, கோயிலுக்கு போன நினைக்கலாம், கோயிலுக்கு போனாலும் வாதைக்கும் உனக்கும் சம்பந்தம், அதாவது வாதை எதிர்க்க முடியாது. வாதை உனக்கு கூட்டாளியை போல கூட தெளிவான தவிர வாதை எதிர்க்க முடியாது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா.